ஓகேங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பலன் சொல்லும் பொழுது நம்ம எதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு அது சம்மந்தப்பட்ட அந்த சம்மந்தப்பட்ட கிளாஸ் தான் இப்போ 2 டேஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பேசிக்காக நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது தான், பாவங்களையும் கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிட்டா மட்டும்தான் பலன் சொல்ல முடியும். பாவங்கள் என்பது பொதுவாக இருக்கும், கிரகங்களை அதற்கு தகுந்தவாறு பயன்படுத்திக்கிற தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் பாவத்தில் பொதுவான பலன்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பொதுவான பலன்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை கிரகத்துக்கு தகுந்தவாறு அந்த பலனை சொல்ல தெரியணும். ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு 1ஆம் பாவம்ங்கிறது ஒரு லக்ன பாவம்னு சொல்லுவீங்க. ஒருவருடைய சிந்தனை, ஒருவருடைய எண்ணங்கள் இதெல்லாம் லக்ன பாவத்திலே வருது. ஆனால் கிரகங்கள் வரும்பொழுது சூரியன்னா எப்படி சொல்லணும், அதே சந்திரன் 1 வச்சிருந்தா எப்படி சொல்லணும், செவ்வாய்னா எப்படி சொல்லணும், ராகுனா எப்படி சொல்லணும், குருனா எப்படி சொல்லணும், சனினா எப்படி சொல்லணும், புதன்னா எப்படி சொல்லணும், கேதுனா எப்படி சொல்லணும், சுக்கிரன்னா எப்படி சொல்லணும். அது ஏன் நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா, கிரகங்களை நீங்க வச்சு அந்த பாவங்களை சொல்லும் பொழுதுதான் அந்த பாவத்தினுடைய பலன் முழுமை பெறும். 1ஆம் பாவம்னா 1ஆம் பாவத்துல படிச்சது ஃபுல்லா அப்படியே சொல்லிடக்கூடாது. 1ஆம் பாவம்னா லக்னம் சார், ஒருவருடைய சிந்தனை, ஒருவருடைய எண்ணங்கள், ஒருவருடைய செயல்பாடுகள் இப்படிலாம் பொதுவா சொன்னோம்னா சரி. இப்ப நீங்க 1ஆம் பாவத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் தாவலைன்னு அர்த்தம். ஒரு பாவத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த பாவம் கிரகத்தோட சேர்த்து சொல்லும் போதுதான் அந்த பலன் முழுமை பெறும். எப்படி அவரு சிந்திப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசப்படுத்த முடியும். அப்படின்னா அந்த கிரகங்களை சேர்த்து சொல்லும்போது மட்டும்தான் அவங்களால அந்த பலன் முழுமை பெறும். அதான் நம்ம திரும்ப திரும்ப எப்ப சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, பாவங்கள் பொதுவான பலனா இருக்கும், கிரகங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க. கிரகங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க. கிரகங்களை படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பலன்கள் சொல்லும் பொழுது, எடுத்துக்காட்டுக்கு லக்னத்திலே புதன் இருக்கு, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் சொல்றோம். அதே சனி வரும்போது என்ன சொல்றோம், பலனை அப்படியே மாத்துறோம், எதிலும் ரொம்ப நிதானமுடையவர் அப்படிங்கிறோம். அதே குருன்னு வரும்போது என்ன சொல்றோம், எந்த ஒரு விஷயமும் நியாயமாக யோசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப நம்ம எதற்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த 1ஆம் பாவம்ங்கிறது சிந்திக்கிறதே அப்படிங்கிறது வந்தா கூட அந்த சிந்தித்தல் எப்படி சிந்திப்பார் அப்படிங்கிறது கிரகங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த பாவத்தினுடைய தன்மை வேறுபட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம அதுதான் சொல்லிட்டு வரோம், பாவங்களையும் கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிறோங்க. ஏன்னா அது மற்ற தொழில் மாதிரி கிடையாதுங்க. மற்ற தொழில்னா என்னென்னாங்க, ஒரு பொருள் நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க, அவங்க ரூபா கொடுப்பாங்க, பொருள் சரியில்லைன்னு வச்சுக்கிறீங்க, சரி கொடுங்க திருப்பி தர்றேன் அப்படின்ட்டு நீங்க அந்த வியாபாரத்தை பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிறலாம், இல்லைன்னா சரி அந்த வியாபாரத்தை வளர்த்துக்கிறலாம். அது பொருளோட போயிடும். இப்ப நம்ம தொழில் அப்படி இல்லைங்க. இது ஒருவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா யாராலுமே தீர்க்க முடியாத, இறைவனிடம் போய் எப்படி புலம்புவாங்களோ அதே மாதிரி தான் ஜோதிடர்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாம நம்மளை யாரும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் அவர் நம்மளை பரிந்துரைத்திருக்கலாம், சார் ஜாதகம் பார்க்கணும் சார், இல்லை படிக்கணும் சார் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் பரிந்துரைக்காம அவங்கள்ட்ட நேரடியாக வர மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சிறு தவறு கூட பண்ணிடக்கூடாது. சிறு தவறும் போது என்ன ஆகுது, ஒரு அவசரமாக நடக்கக்கூடிய ஒரு வேலை அது நிதானமாக நடந்தாவே பலன் மாறிடும். அதனாலதான் கிரகங்கள் எப்பொழுதும் சொல்றோம், புதன் என்பது அவசரப்படுதுன்னு சொல்றோம், அதே சனி என்பது எதுக்கு பொறுமைன்னு சொல்றோம், நிதானம் சொல்றோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. ஒரு சம்பவம் எப்ப நடக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிரகங்களை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். அப்ப இந்த கிரகங்களை வச்சு முடிவு சொல்லும் பொழுது கிரகங்களுடைய பலன்களை நல்லா படிச்சுக்கிறீங்க. கிரகங்களுடைய பலன்களை நல்லா படிக்காம சும்மா ஜென்ரலா நடந்துரும் அப்படின்னா பலன்கிறது பாத்தீங்கன்னா முழுமை பெறாம போயிடும். அதனாலதான் ரொம்ப கவனமா பலன் சொல்லும் பொழுது பாவங்களை சேர்த்து பலன் சொல்லுங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆளுங்கிரகங்கள் போடும் பொழுது, ஆளுங்கிரகங்கள் நீங்க சரி செய்யும் பொழுது அங்கேயே சரியா இருக்கணும். நம்ம ஒரு 3-4 விதி சொல்றோம், அந்த 3-4 விதியிலேயே எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து முடிவுக்கு வந்துடாதீங்க. ஜோதிடர் சொல்லணும், ஜோதிடர் சொல்லும் பொழுது ஜாதகர் என்ன சொல்லணும்னா சரி அதுக்கு ஆமோதிக்கணும். ஆமோதிக்காம இல்ல அப்படின்னு வந்துருச்சுனாவே நீங்க சொல்லக்கூடிய பலனுங்கிறது துல்லியம் இல்ல. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க.
நீங்க சொல்றத பூரா வந்துகிட்டு அவர் கேட்டுட்டு போறது வந்துட்டு ஜோதிடம் இல்ல, ஜாதகம் இல்ல. நீங்க சொல்றீங்க, எடுத்து சொல்றீங்க, எதை பார்த்து சொல்றீங்க? 12 பாவங்களை வச்சு சொல்றீங்க. அந்த 12 பாவங்களில் 9 கிரகங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல போறீங்க. அவர் ஆமா சார், ஆமா சார், ஆமா சார் சொன்னாதான் அவருடைய ஜாதகம். நான் சொல்றது நீங்க கேளுங்க அப்படின்னு நீங்க வந்துட்டாவே அங்கே ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிடும். அதனாலதான் ஜாதகத்தை என்ன சொல்லுவோம்னா 5ஆம் பாவத்துல கொண்டு வச்சிருக்காங்க. பேலன்ஸ் பண்ண தெரியணும். 5ஆம் பாவம் எதை தடுக்கும்? 6ஆம் பாவத்தை தடுக்கும். வேற எதெல்லாம் எதிர்க்கும்? 10ஆம் பாவம் எதிர்க்கும். 2ஆம் பாவத்தை என்ன செய்யும்? முழுமையா செயல்பட விடாது. அப்ப ஜாதகம் சொல்லும் பொழுது 10ஆம் பாவம் என்கிற தான் என்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது. 6 என்கிற பிடிவாதம் இருக்கக்கூடாது. 2ங்கிறத நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் 5ஆம் பாவத்தினுடைய முக்கியத்துவத்துல கொண்டு ஜோதிடத்தை கொடுக்குற விட்டு கொடுத்தல், இயற்கையாக வாழுதல் அப்படிங்கறத 5ஆம் பாவத்துல சொல்றோம். ரசித்தல், ருசித்தல். நீங்க சொல்றதை வந்து அவர் கேட்கணும், ரசிச்சு கேட்கணும். கரெக்டு தான் சார், கரெக்டு தான் சார் சொல்லணும், ஆமோதிக்கணும். அதை பார்த்துக்கிறீங்க. அப்ப நம்ம அதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சரி ஏதோ படிக்கிறோம் சார், எனக்கு தெரியும் சார், சூரியனை பத்தி முழுமையா தெரியும் சார், சந்திரனை பத்தி முழுமையா தெரியும் சார். ஒவ்வொன்றுமே அறிவியல் பூர்வமாக நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பம் வந்து எப்பொழுது தணிக்கப்படுகிறது? ஒரு குளிர்ச்சியால், ஒரு நீரால் தணிக்கப்பட்டா கூட மறுபடியும் அந்த நீரே பார்த்தீங்கன்னா சரிங்க வெப்பமாகக்கூடிய தன்மையாகவும் மாறுது. பிரபஞ்சத்தை நீங்க நல்லா கிரகங்கள் எல்லாம் படிச்சு பார்க்க ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும். அது ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய தன்மையை நீங்க செக் பண்ணி பார்க்கல. முன்னோர்கள் வந்து அதை சொல்லி வச்சிருப்பாங்க பொதுவான பலன்களை. அதை நீங்க படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருப்போம். ஏன் செவ்வாய்னா என்ன, ஏன் புதன்னா என்ன, ஏன் புதன் வந்து அவசரப்படுறாரு, ஏன் புதன் புத்திசலித்தனமா இருக்காரு, குரு ஏன் பொறுமையா இருக்காரு, சுக்கிரன் ஏன் வந்து அழகாக தன்னுடைய விஷயங்களை வெளிப்படுத்துறாரு, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த பாவங்களே இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன பலன் சொல்ல வந்துட்டோம். பலன் சொல்ல வந்ததுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சார், அதுல வந்து சார் குருன்னு சொன்னவன் அப்படியே மொத்தமா சொல்லிட்டேன் சார். குரு அப்படின்னா என்ன சொன்னா, ஒரு கிரகம் அந்த எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தை மட்டும் வச்சுதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லணுமே ஒழிய பொதுவா அப்படியே கிரகத்தினுடைய பலனை பூரா அப்படியே சொல்லிட்டேன் சார்னு சொல்லக்கூடாது. அங்கே பாவத்தினுடைய பலனை அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ உங்களுக்கே ஒரு லிமிட் வேணும். கரெக்டா இந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கு இந்த கிரகம், அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது, அப்ப இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இதுதான் பலன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே என்ன செய்யணும்னா சரி, அதை சொல்வதற்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். அதனாலதான் நான் அடிக்கடி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், இது ஒரு பயிற்சி. ஆனா பயிற்சி எப்போ முழுமை பெறும் அப்படின்னா சரி, ஜாதகம் நிறைய போடும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா முழுமை பெறும். நீங்க ஒரு மருத்துவரா இருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு அக்குப்ரெஷர் டாக்டரா இருக்கலாம், படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், சிவில் இன்ஜினியரா இருக்கலாம், படிச்சிருப்பீங்க. ஆனா எப்ப வந்து அந்த படிப்பு முழுமை பெறும் அப்படின்னா பிராக்டிக்கலா வரும்போதுதான் பாத்தீங்கன்னா சரிங்க முழுமை பெறும். ஒரு மருத்துவம் எடுக்கும் பொழுது, இல்ல ஒரு கட்டடம் கட்டும் பொழுது, அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு எப்ப முழுமை கிடைக்கும் அப்படின்னா சரிங்க பயிற்சி எடுக்கும் போது மட்டும்தான். படிப்பு மட்டும் ஒருவரை முழுமை பெற செய்யாது. அதனால பயிற்சி என்பது நிச்சயமாக வேணும். பயிற்சி மட்டும்தான் உங்களை செம்மைப்படுத்தும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். தான் அப்படிங்கிற அகங்காரம், தான் என்கிற ஆணவம் வந்துச்சுனாவே அது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் ஒண்ணு இருந்துச்சுனாவே ஜோதிடங்கிறது வரும், வராமலாம் இருக்காது. ஏன்னா 6ஆம் பாவத்தை பொறுத்தளவுல 7ஆம் பாவத்தை தான் தடுக்குமே ஒழிய 5ஆம் பாவத்தை தடுக்காது. எப்பொழுதும் ஒரு பாவம் செயல்படும் பொழுது தான் செயல்படும், தன்னுடைய பலன்களை செயல்படுத்தும். தனக்கு அடுத்து வர பாவ பலன்களை ஜாதகருக்கு அனுபவிக்க விடாது. தனக்கு பின்னால் வரும் பாவத்தை தடுக்காது. இது வந்து இயல்பா நம்ம ஆரம்பத்திலிருந்தே படிச்சுட்டு வர்றோம். அதனால நான், எனக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி திருவிளையாடல சொல்றது மாதிரி இந்த அதிகாரங்கிறது இல்லாம இயல்பா பேசி பழகுங்க, இயல்பா பேசி பழகுங்க. இயற்கை உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போகும். இப்ப நம்ம படிச்ச லெவல்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கிரகங்கள் போடும்போதே ஆளுங்கிரகங்களே வந்து அவசரப்படக்கூடாது சார். நீங்க சொன்ன 4 விதியும் போட்டேன் சார், 4 விதியுமே அவர் வந்துட்டு கேட்கும் பொழுது 1, 2 சரியா இருக்குன்னு சொல்றாரு சார், மற்றதெல்லாம் சரிவல்ல அப்படின்னா அப்ப நிச்சயமாக வந்து நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். அப்ப என்ன செய்யணும், ஒரு நேரம் சரியில்லாம இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நேரம் எடுக்கும்போது சரியா எடுக்கிறது இல்லை. நம்ம போன தடவை ஆளுங்கிரகங்கள் எடுக்கும்போது ரொம்ப விரிவா சொல்லிட்டோம். ஒரு குழந்தை வந்து சுவாசிக்கும் பொழுதுதான் அதற்கு சரியான நேரம். அந்த பிரபஞ்சங்கிறது பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். செகண்ட்ல நடக்கும்போது நமக்கே இயற்கையினுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க கிடைக்கும். இது வந்து விதி பிரகாரம் நம்ம வந்து படிப்பதனால் மட்டும் கிடைக்காதுங்கிறத நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அனுபவபூர்வமா, உணர்வு பூர்வமா
படிக்க வரவங்க எல்லாருமே ஜோதிடர் ஆவீங்களா? எல்லாருமே ஜாதகம் பார்ப்பீங்கன்னா நிச்சயமா என்னால மறுக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து உண்மையிலே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேவை இருக்கிறவங்க, ஆர்வப்படுறவங்க தான் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல நிக்க முடியும். தேவைப்படுறவங்க, ஆர்வப்படுறவங்க, பண தேவை இருக்கிறவங்க, அவங்க தான் இந்த ஃபீல்ட்ல வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா தேவை. அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. அப்ப ஏதாவது ஒரு தொழில் வரும்பொழுது இந்த தொழில் நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள வர்றவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆளுங்கிரகங்கள் போடும்போதே 4 போடும் பொழுது சரியில்லை அப்படின்னா சரி, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நேரத்தை சரி செஞ்சு பாருங்க. அவசரப்பட்டுட்டு இது நம்ம எடுத்த நேரம் சரி அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து வந்துடாதீங்க. ஏன்னா அவர்கள் சொல்லணும், அதை பார்த்துக்கிறேங்க. அந்த லெவல் நிறைய நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடந்த வகுப்புல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் போடும் பொழுது ஒரு கிரகம் முதல்ல எப்படி வேலை செய்யுது, அதாவது ஜாதகம் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது அது வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 99% உங்களோட கூடுதலா வந்து ஒரு பலம் பெறுவதற்கு சாஃப்ட்வேர் இருக்கு உங்களுக்கு. இந்த சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்குது. ஒரு ஊருனுடைய அச்சாம்ச ரேகாம்சம் எடுத்து கொடுத்துருது. ஆளும் கிரகங்கள் நீங்க போடும்போது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து 12 வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பாவங்களை எந்தெந்த கிரகங்கள் இயக்குது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருது. அடுத்த கிரகங்களுடைய தொடர்புகளும் எடுத்து கொடுத்துருது. அதுக்கடுத்து தசாபுத்திகளுடைய அளவுகள், அதனுடைய கால, அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இதுல வந்துருது. எந்த கிரகங்கள் சார்பாக யாரு செயல்படுறா அப்படிங்கறத வந்துருது. அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் கொடுக்குற விஷயங்கள் முதற்கொண்டு வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருது. அப்போ உங்களுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 99 பேர் நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. ஒரு ஆளு நீங்க உங்க பக்கத்துல 99 பேர் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அப்ப அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்பொழுது அதை நீங்க பார்த்து பலன் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். பார்த்து பலன் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், இதுவரையும் பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். இப்ப நம்ம சொல்ல போறது அடுத்து வந்து எல்லாமே ஃபைனல் பண்ணிருவீங்க. ஜாதகங்கிறது இவ்வளவுதான், இதுதான் ஃபிக்ஸ் ஆயிட்டோம், இந்த டைம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆன பின்னாடி பலன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கே திணறக்கூடாது. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே இருக்கு. பலன் சொல்லும் போதுதான் சார் பிரச்சனையா வருது அப்படிங்கிற பொழுது நிறைய பேர் கேள்வி படிச்சது சார், நிறைய நபர்கள் இருக்காங்க, அங்கே போய் நான் படிச்சுட்டு வந்தேன் சார், ஆனா பலன் சொல்லும் போதுதான் சார் பிரச்சனையா இருக்கு. இந்த பலன் சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் எனக்கு திணறாம இருந்ததுன்னா போதும் அப்படின்னா, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், படிப்பு என்பது நமக்கு ஒரு 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 விஷயம், அதாவது ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி வச்சுக்கிறது. ஒரு இன்ஜினியருக்கு என்ன சொல்றோம், பி குவாலிஃபிகேஷன். ஒரு டாக்டருக்கு எம்பிபிஎஸ், ஒரு சித்தா டாக்டருக்கு ஒரு பிஎஸ்எம்எஸ் மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜர்னா படிச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறது. ஆனா எப்ப வந்து முழுமை பெறும் அப்படின்னா பயிற்சி பெறும்போது மட்டும்தான் முழுமை பெறும். அதற்கான காலகட்டங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா எடுத்து படிங்க. இடையில போய் இன்னைக்கு சண்டே, இடையில வேலைகள் நிறைய இருக்கும், இருந்தாலுமே கொஞ்சம் கவனத்தை சிதற விடாம கொஞ்சம் இங்க முழுமையா கவனிங்க. அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் போகும். மணி வந்து பாத்தீங்கன்னா 9:36 ஆகுது, சாரி 9:56 ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் எப்படி ஓடும், 12 மணி வரையும் கிளாஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கவனி. ஓகே. இப்ப நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது என்ன படிச்சோம் கடந்த கிளாஸ்ல, 1ஆம் பாவத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கார். அப்ப குரு இருக்காருன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடியவர் குரு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. பக்கத்திலேயே 7 இருக்கு சார், அப்ப அந்த 1ஐயும் 7ஐயும் பார்க்கணுமா அப்படின்னா, 1ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் இயக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு உண்டு. இந்த ஜாதகருக்கு நட்சத்திரங்கள் ரீதியாக மாறுபடலாம், நட்சத்திரங்கள் ரீதியாக மாறுபடலாம், இல்ல ஒன்றா கூட இருக்கலாம். ஒரே நட்சத்திரமே 2 பாவங்களையும் இயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அதனுடைய மூல நட்சத்திரம் சொல்லுவோம், அதாவது அதனுடைய பேரண்ட் நட்சத்திரம் சொல்லுவோம், அது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. ஒரே பாவத்தை ஒரு நட்சத்திரம் என்பது 2 பாவங்களை இயக்குச்சுன்னா அதனுடைய பேரண்ட் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வேற வேற இருக்கும். அது நம்ம தசா புத்திகள்ல தான் அதுக்கு தகுந்தவாறு நம்ம பார்க்கணும். அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், தசா புத்திகள் வரும்போது சொல்லித்தர்றேன் அப்படின்ட்டு. அப்ப இங்க நம்ம 1ஆம் வீடுனா 1ஆம் வீடை மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய, இங்க 7 இருக்கு சார், அந்த 7 நம்ம பார்க்கணுமா சார், 7 பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. 1ஆம் வீட்டை இயக்கக்கூடியது யாருன்னா குரு. அதுக்கடுத்து 2ஆம் வீட்டுல சூரியன் இருக்காரு சார், பக்கத்திலே 9, 11 இருக்கு சார் அப்படின்னா, இந்த பிளஸ் எல்லாம் இருக்கா சார், எடுக்கலாமா அப்படின்னா, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த 2ஆம் வீடை பொறுத்தவரை சூரியன் 2ஆம் வீட்டை இயக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஜாதகர் பெற்றிருக்கிறார், அவ்வளவுதான். இந்த ஜாதகருக்கு சூரியன் 2ஆம் வீட்டை இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறார் மற்றும் 9ஆம் வீட்டை இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறாரு.
அதுக்கடுத்து 11ஆம் வீட்டை இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்காரு. இந்த மூணையுமே இயக்கக்கூடிய அதிகாரம் சூரியனுக்கு இருக்கிறதா இருந்தா கூட நட்சத்திர ரீதியாக நீங்க பிரிச்சு பார்க்கையில பாருங்க, 2ஆம் வீட்டை இயக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, 9ஆம் வீட்டை இயக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், 11ஆம் வீட்டை இயக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம்னு வந்து வித்தியாசப்படுது, வேறுபடுது. அப்ப வேறுபடும் பொழுதே நட்சத்திரங்களுடைய தன்மையாக இருக்கட்டும், நட்சத்திரங்களுடைய விருட்சமாக இருக்கட்டும், நட்சத்திரங்களுடைய மிருகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களுடைய தேவதைகளாக இருக்கட்டும், அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஒரே கிரகம் தான், அதனுடைய 3 நட்சத்திரங்களா இருந்தா கூட கார்த்திகைக்கு அக்னிய தேவதையா கொடுத்திருக்காங்க. கார்த்திகைக்கு அத்தி மரத்தை வந்து என்ன செய்யறாங்க, உங்களுக்கு வந்து தலை விருட்சமா கொடுத்திருக்காங்க. பெண்ணாடை என்ன மிருகமா கொடுத்திருக்காங்க. அதே உத்திரம்னு வரும்போது பாத்தீங்கன்னா காளை மாடை உங்களுக்கு மிருகமா கொடுத்திருக்காங்க. பனைமரம் இல்லாட்டா அரளி இதை வந்து என்ன செய்யறோம் தலை விருட்சமா கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, ஐயப்பனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் இல்லாட்டா ஐயனார், அவரை வந்து என்ன செய்யறாங்க தேவதையா கொடுத்திருக்காங்க. உத்தராடன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய தேவதை வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வர்றாரு, பலாமரம் வருது. அப்ப நமக்கு ஒரு விஷயங்களை நம்ம இங்க உள்ள எடுக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. வித்தியாசப்படுத்தும் பொழுது பாவங்களுடைய தன்மையுமே கிரகங்களை வச்சு சொல்லாம நட்சத்திரங்கள் ரீதியா நீங்க உள்ளே புகுந்து சொல்லும் பொழுதுதான் துல்லியப்படுது. அப்ப உள்ள போய் துல்லியப்படும் பொழுது நமக்கு என்ன செய்யறோம், மேலோட்டமா இப்போதைக்கு பழகிக்கிறங்க, கிரகங்களை மட்டும் வச்சு பழகுங்க அப்படிங்கிறத சொல்றோம். கிரகங்களை மட்டும் வச்சு பழகுங்க. கிரகங்களுங்கிறது பொதுவான தன்மையா இருக்கிறதுனால கிரகங்களை வச்சு சொல்லி பழகும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா பார்க்க வேண்டிய கிரகம் இங்க 9, 11 நம்ம 2ஆம் வீட்டுல எடுத்துக்கிறோம்னு அவசியம் இல்லை. சூரியன் 2ன்னா 2 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். தயவுசெய்து என்கிட்ட படிக்கிறவங்க யாரும் கேபி அப்படின்னு சொல்லி போர்டுல யூஸ் பண்றவங்க அப்புறம் தான் தயவு செய்து அடுத்த முறை வர வேண்டாம். தயவு செய்து யாரும் வர வேண்டாம். கேபின் தான் சார் நான் போடுவேன் அப்படின்னா தயவு செய்து வர வேண்டாம். நான் ஓப்பனா சொல்றேன், அது யாருக்கு புரியும் தெரியும். கேபி சார் நான் போடுவேன் சார் அப்படின்னா என் பேரை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நான் வந்து கேஇ அப்படிங்கிறத பவர் வாங்கி வச்சிருக்கேன். இன்னொன்று அதுக்கு எல்லா ரெக்கக்னிஷனும் எனக்கு இருக்கு. அதனால தயவு செய்து ஏன் நேம் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க. இப்ப 2ஆம் வீடை பொறுத்தவரை நீங்க 9, 11 தயவு செய்து பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க பிளஸ் இருக்கு சார் எல்லாமே எடுத்துக்கிறணும். இல்ல, இந்த பிளஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிரகம் அவருடைய வேலையை அவர் மட்டுமே செய்வார். அவர் சார்பாக வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. அவருடைய வேலையை செய்வதற்கு வேற ஆள் இல்லை. அதனால இங்க பிளஸ்ங்கிற ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோமே ஒழிய எப்பொழுதுமே ஒரு கிரகம் பிளஸ்ல இருந்தா அது வந்து நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால், கேட்கக்கூடிய கேள்விக்கு நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து பிளஸ்ல இருந்தா சரி, அது ரொம்ப வீக், அந்த ஜாதகருக்கு வீக். காரணம் என்னன்னா அந்த பலனை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப அவரால் மட்டும் கொடுக்கறதுனால மற்ற 8 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய பலனை ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அதனால எங்கேயாவது படிச்சிருப்பீங்க பிளஸ்னா பவர் சார், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பிளஸ்ங்கிறது எதற்காக கொடுத்திருக்கோம்னா அதனுடைய தான் வைத்திருக்கிற பாவங்களுடைய பலனை அதால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இந்த ஆத்தரைசர்ல கொடுத்துருப்போம். ஆத்தரைசர்ல கொடுக்கும். ஆத்தரைசர் ஒரு டாபிக் எடுக்கிறேன். ஆத்தரைசர்ல சூரியனுக்காக இங்க வேலை செய்வதற்கு யாருமே இல்லை. மற்ற கிரகங்கள் இப்ப குருவுக்காக பாத்தீங்கன்னா வேலை செய்வதற்கு ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. பாருங்க, புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, இது வந்து நட்சத்திரமா வேலை செய்யுது. அதுக்கடுத்து என்ன செய்யுது, உபநட்சத்திரமா சந்திரன், ராகு, அதுவும் வேலை செய்யுது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரகங்களுடைய வச்சிருக்கிற பாவத்தினுடைய பலனை அந்த செயல்படுத்துவதற்கு நிறைய கிரகங்கள் இருந்தா அதுதான் வலிமை வாய்ந்ததை ஒழிய பிளஸ் இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா வலிமை இல்லாதது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. அதை மட்டும் நான் ஆரம்பத்துல ஏன் சொல்றேன்னா அந்த கிரகம் அது நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால், அது ஒரு கிரகம் மட்டும் அந்த பாவத்தை செயல்படுத்துறதா இருந்தா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு சூரியன் 2, 9, 11 நல்ல பாவங்கள் தான். இதை செயல்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் இருந்தாங்கன்னா உண்மையிலே அது நன்மையை கொடுக்கும். அதே நேரத்துல பிளஸ்ல இருக்க கிரகங்கள் 8ல இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, 12ல வச்சுக்கிறேன், பிளஸ்ல இருந்தா நன்மை. காரணம் என்னன்னா அது மட்டும்தான் வேலை செய்யும். அவருக்காக வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். அதனால கெட்ட பாவங்களை தொடர்பு கொள்வதால் பிளஸ்ல இருந்தா நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? சரிங்க.
இப்ப நம்ம வந்து பலன் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டோம். பலன் சொல்லும்போது நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேண்டி இருக்கு. அப்ப பலன் சொல்லும்போது நேத்தே சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே 12 பாவங்களை நம்ம 9 விதமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ட்டு 3 பிரிக்கிறோம். 81 விதமா பிரிக்கிறோம். அந்த 81 விதமா பிரிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லும்போது துல்லியே வந்துடும். அதுல ஆரம்பத்துல நம்ம முதல் ஸ்டெப் கவனிக்க வேண்டியது, கடந்த வகுப்புல கவனிச்சதை திரும்ப சொல்றேன். இந்த பகுதியில வரும் பொழுது, இந்த பகுதியில 2 நம்பர் இருக்கோ 3 நம்பர் இருக்கோ எதுவாக இருந்தாலும் அந்தந்த பாவத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். சனி 4ஆம் வீடுனா 4 மட்டும் எடுத்துக்கிறேன். 10ஆம் வீடு சனினா 10ஆம் வீட்டுக்கு சனிக்கு பலன் சொல்லுவீங்க இல்லையா, அந்த சனி சார்ந்த பலன் 10ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கிறேன். அங்க போய் 4 சேர்க்கக்கூடாது. இங்க 4ன்னு வரும்பொழுது 4ஆம் வீட்டுக்கு பலன் என்னவோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறது முடியும். இங்க 10 சேர்க்கக்கூடாது. முதல்ல அதுல எல்லாம் தெளிவா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதை பார்த்துக்கிறேன். அடுத்து 2வது, இங்க 8 வருது சார், இங்க 12 வருது சார் அப்படின்னு தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா இந்த பகுதி என்பது பாவத்தினுடைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 பாவங்களுடைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால 12 பாவங்களுடைய எண்கள் கொடுக்கறதுனால இங்க போய் 8 இருக்கு சார், இந்த 8 இருக்கனால இந்த பாவம் கெட்டு போச்சு சார். தயவு செய்து இதுவரையும் நீங்க எப்படி நினைச்சிருந்தாலும் சரி, இனிமே பலன் சொல்லும் பொழுது இந்த 8 இருக்கு சார் கெட்டு போச்சு சார் அப்படிங்கிறது தயவு செய்து சொல்லாதீங்க. சார் ராகு சார் 12ஆம் வீட்டுல இருக்கு சார் கெட்டு போச்சு, சந்திரன் 8ல இருக்கு கெட்டு போச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா அது இருக்கக்கூடிய இடம். எப்பொழுது ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, 8 12 இங்க இருக்கிறதுனால கிடையாது. 8 12 இந்த பக்கம் வரும்பொழுது, கடைசியாக வரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கத்துல இருக்கு சார் 8 12னா அது வந்து பாவத்துல இருக்கக்கூடியத இருக்கிறதுனால, 8ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இது 8 போட்டிருக்கோம். இங்க 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இங்க 12 போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஏன் இங்க நம்ம வந்து மொத்தமா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ராகு என்பது 6ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் ஜாதகருக்கு இயக்குறதுனால இதை மொத்தமாக கொடுத்துருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். 6ஆம் பாவம்னு வரும்பொழுது நீங்க 6 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் சார். 12ஆம் பாவம் வரும்போது நீங்க 12ஆம் பாவம், ஏன்னா 6ஆம் பாவம் என்பது இங்க திருவாதிரை, 12ங்கிறது சதயம், அதை பார்த்துக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பகுதியில பாக்குறதுல முதல்ல தெளிவடைஞ்சுக்கிறீங்க ஒண்ணு. அதுக்கடிச்சு இந்த பகுதியில இருக்கக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு அந்த பாவத்தை இயக்க அதிகாரம் பெற்றிருக்கு. நான் இங்க போய் பாக்குறேன் சார், அப்புறம் இங்க போய் பாக்குறேன் சார், பார்க்கவே கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் நீங்க போட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாரும் மேக்சிமம் போட்டிருப்பீங்க. உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த 12 பாவங்களுடைய கிரகம் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு செயல்படுத்துமே ஒழிய, இங்க வர்றதெல்லாம் சப்போர்ட்டு, நட்சத்திரமும் உபநட்சத்திரமா இருக்கிறது என்ன சொல்றோம், சப்போர்ட் தான் ஒழிய இயக்கக்கூடிய அதிகாரம் இங்கதான் இருக்கு. ஒருத்தருக்கு லக்னத்துல குரு இருந்தா அவருடைய பாவங்கள் தொடர்பு வச்சு பொறுமையா இருப்பாரு, நிதானமா இருப்பாரு, நியாயமா இருப்பாரு, ஒழுக்கமா இருப்பாரு, போதிக்கக்கூடியவரு, இதெல்லாம் நீங்க எதை சொல்லணும், குருவை வச்சுதான் சொல்லுவீங்களே ஒழிய இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சோ இங்க இருக்கக்கூடிய உபநட்சத்திரத்தை வச்சோ தீர்மானிக்கிறது இல்ல. அதை முடிவு பண்ணிக்கிறீங்க. இல்ல சார் நான் இதையும் சேர்த்து சொன்னேன், நான் இதையும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னா நீங்க தப்பா பலன் சொல்றீங்கன்னு அர்த்தம். தப்பா பலன் சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப முதல்ல 12 பாவங்கள்ல இயக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அதை தெரியாம நான் இங்க போய் பார்த்தேன் சார், இதை போய் கொஞ்சம் அதிமேதாவித்தனமா பார்த்தேன் சார் பார்த்தீங்கன்னா பலன் தப்பா போயிடும். இப்ப வேணா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா இதுவரையும் சொல்ற விஷயங்கள்லாம் வேற. இப்ப சொல்றது வந்து பலன் தனக்கானது மட்டும் இல்ல. ஆளுங்கிரகங்கள் போடுறீங்க, அதுல தவறு வந்துச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க, கண்டிப்பா பலன் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி பாவங்கள் கிரகங்கள் படிக்கிறதுல பிராக்டிஸ் பண்ணும்போது தவறு வந்து அது உங்களோட போயிடும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற துறை மாதிரி சரி செய்ய முடியாது. ஒரு கட்டடமே வந்து சரியா கட்டல அப்படின்னா கூட இடிச்சுட்டு கூட புதுசா கட்டிடலாம். ஆனா இது அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நீங்க ஒரு தவறான வழிகாட்டுதல் சரி, அவர் கடைசியில் பாத்தீங்கன்னா அதை முடிச்சு அனுபவிச்சுட்டு அதன் ரீதியாக ரியல் லெவல்ல பாதிக்கப்படும் பொழுது அப்படியே உங்க செயல தான் எல்லாமே அப்படியே திருப்புவாங்க. அவர் தான் சொன்னாரு, அவர் தான் பண்ணார் மாதிரி வந்ததுனால ரொம்ப கவனமா படிச்சுக்கிறேங்க. இனி வரக்கூடிய 4-5 கிளாஸும் ரொம்ப கவனம் எடுத்து படிச்சுக்கிறேங்க. அப்ப இந்த பகுதியில பார்க்க கூடாதுன்னு எல்லாருமே தெளிவா இருப்பீங்க. போன கிளாஸ்ல அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிளஸ்ல இருந்தா வலிமை வாய்ந்தது அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. அது வலிமை குறைந்தது. பாவங்கள் நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால், அப்ப நல்ல பாவங்களை தொடர்பு, இப்ப 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு சூரியன். அப்ப 2ங்கிறது பணம். பணத்தை கொடுக்கறது இந்த ஜாதகருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா
சூரியன் தான் 2 வச்சிருக்கு. அவரை இயக்குறதுக்கு ஆளே இல்லை. அப்ப இயக்குறதுக்கு ஆளே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப வலிமை குறைந்திருக்குன்னு அர்த்தம். இதே 2ஆம் வீட்டு சூரியனை இயக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் அந்த கிரகங்கள் இயக்கும் பொழுது அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இயக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க பணம் கிடைப்பதற்கு வழி செய்வதற்கான கிரகங்கள் இங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அதுலயே உங்களுக்கு தெரியும் ஓ பிளஸ்னா அப்ப என்னது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதே கெட்ட பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 8, 12 மட்டும் கெட்ட பாவங்கள் கிடையாது. ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியை தடுக்கக்கூடிய பாவம் எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்தை செயல்படுத்துவதற்கு நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு திருமணம் என்பது 7ஆம் பாவம் ஒரு ஆணுக்கு. திருமணத்தை தடுப்பதற்கு 6ஆம் பாவமாகிய 6ஆம் பாவத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்வது. அந்த சுக்கிரன் 6ஆம் பாவத்தை செயல்படுத்துவதற்கு நிறைய கிரகங்கள் போட்டி போட்டு கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். அந்த ஜாதகம் என்ன சொல்லுவீங்க? மோசமான ஜாதகம். ஏன்? அவர் கேட்கிற கேள்வி என்ன? திருமணம் சார்ந்த கேள்வி கேட்கிறாரு. அப்ப திருமணம் சார்ந்த கேள்வியை தடுப்பதற்கு 6ஆம் பாவமே சுக்கிரன் வச்சிருந்து அதை செயல்படுத்துறதுக்கு நிறைய கிரகங்கள் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு நன்மை இல்லை. நான் எதற்காக அதை சொல்றேன்னா இந்த பிளஸ் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்பவும் போயிடாதீங்க. அதே மாதிரி ஹேஷ்னா என்ன, ஸ்டார்னா என்ன, சிம்பிள் போட்டிருக்கும், சிங்கப்பூர் டாலர் சிம்பிள் போட்டிருக்கும், அதெல்லாம் என்னங்கிறத நல்லா விளக்கமா சொல்றேன். இன்னொரு கிளாஸ் அது இருக்கு தனியா, இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறேங்க. ஆரம்பத்திலேயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். பலன் சொல்லும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம்.